கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்தி குத்துக்கு ஆளான மருத்துவர் பாலாஜி தாம் நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக சென்னையில் அனைத்து அரசு மருத்துவமனைகளில் காவல் பூத் அமைக்கப்பட்டு கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. நோயாளியின் உறவினர் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜிக்கு கிண்டி மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை குறித்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீண்டும் நேரில் சந்தித்து விசாரித்தார். அதன் பிறகு மருத்துவர் பாலாஜி நலமுடன் இருப்பதாக வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? தொடர்ந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசு மருத்துவமனைக்கு வருவோரை மெட்டல் டிடெக்டர் கொண்டு சோதிக்க முடிவு செய்துள்ளதாகவும் மருத்துவமனைக்கு வருவோருக்கு கையில் டாக் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அதேபோல் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஒரு 37 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் வட்டார மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் 320லும் இந்த டேக் கட்டும் சிஸ்டத்தை படிப்படியாக நோயாளர்களின் பார்வையாளர்களை படிப்படியாக கட்டுப்படுத்தும் அந்த ஒரு விதமாக இதை செயல்படுத்தவிருக்கிறார்கள். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுடன் வரும் பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை கிண்டி மருத்துவமனையில் தனியார் பாதுகாப்பு நிறுவன பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருந்த நிலையில் மருத்துவர் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஷிப்டிற்கு 30 பேர் வீதம் 90 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சென்னையில் உள்ள 19 அரசு மருத்துவமனைகளிலும் கூடுதல் பாதுகாப்பை வழங்கவும் காவல் பூத்களை நிறுவவும் சென்னை காவல்துறை திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே ராஜீவ்காந்தி, ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 9 அரசு மருத்துவமனைகளில் காவல் பூத்துகள் அமைக்கப்பட்டு அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 10 அரசு மருத்துவமனைகளிலும் காவல் நிலைய பூத்துகள் அமைக்கப்பட்டு அங்கு எஸ்ஐ தலைமையிலான 10 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.